இந்த மணல் மற்ற மணலைப் போல் இல்லை என்று தோன்றுகிறது. அவர்கள் சில பேர் இங்கே சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களது ஒரு நண்பன் திடீரென மரங்கள் உயரமாகிக் கொண்டே போவதை கவனித்தான். ஆனால் அது மரங்கள் வளர்ந்ததால் இல்லை. மாறாக அவர்கள் புதைமணலில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். பீதி ஆரம்பித்தபோது புதைமணல் அவர்களின் இடுப்பு வரை வந்துவிட்டது. அந்த பெண் உடனடியாக எல்லோரையும் படுத்துக் கொள்ளும்படி சொன்னாள். இதனால் அவர்கள் மூழ்கும் வேகம் குறையும். பிறகு அவள் தன் கால்களை வைத்து புதைமணலில் கொஞ்சம் இடத்தை உருவாக்கினாள். அந்த பெண் பத்திரமாக வெளியே வந்தாள். ஒவ்வொருவரும் அவளை பின்பற்றிச் சென்றார்கள். ஆனால் இந்த நபர் படுத்துக் கொள்ளவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனது தலை மட்டும் புதைமணலில் இருந்தது. திடீரென ஒரு சிவப்பு தேள் மெதுவாக அவனை நோக்கி ஊர்ந்து வந்தது. அந்த தேள் அந்த ஆணின் தலையில் ஏறியது. இந்த காட்சியைப் பார்த்து எல்லோரும் பயந்துவிட்டார்கள். மேலும் மோசமாக இன்னொரு சிவப்பு தேளும் அவனை பின்தொடர்ந்து வந்தது. அவர்கள் அந்த ஆணின் தலையில் சண்டையிடுவது போல் இருந்தது. இது அந்த ஆணுக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்தியது. ஒரு நொடியில் அவன் முற்றிலும் அமைதியாகிவிட்டான். அதிர்ஷ்டவசமாக இன்னொரு பையன் அவனது காலை கவனித்தான். அவர்கள் சேர்ந்து அந்த நபரை வெளியே இழுத்தார்கள். இறுதியாக இந்த மக்கள் தப்பிக்க முடிந்தது.